என்ன பாட்டு பாடினாங்க? ஒன்றும் சவுண்டே வர மாட்டேங்குது. மனசே மனசே மனசில் பாரம். அப்புறம் என்ன சொன்னார்? அது மட்டும் தான் தெரியுமா? நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து யார் யாரை பார்த்து பாடினாங்கன்னா நண்பர்களுக்குள்ளே பாடின பாட்டு. இப்போ ஒரு சார் வந்து உங்களை பாடுறாங்கன்னா உங்களெல்லாம் என்ன நினச்சி பாடியிருக்கிறாங்க? நண்பர்கள். உங்களெல்லாம் வந்து யாரையும் மாணவர்களாக மாணவிகளாக நினச்சி எந்த டீச்சருமே பழகலை. உங்களை வந்து ஒரு எல்லாமுமா இருந்து, ஒரு பெற்றோராக இருந்து, நண்பர்களாக இருந்து, சகோதர சகோதரிகளாக இருந்து எல்லா நிலையிலையும் உங்களை நல்ல முறையிலே வழிநடத்தி இருக்கிறார்கள். அதனால் ஏற்கனவே அருட்தந்தை அவர்களும் உங்களுக்கு சிறப்பு செய்தி கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அருட்சகோதரர் அவர்களும் இந்த பள்ளி எப்படி அவரை வளர்த்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஃபோட்டோவில் எங்கெங்கே இருக்கிறீங்கன்னா வீட்டில் போய் பாருங்கள். எல்லோரும் பளிச்சுன்னு தெரியுறீங்க எல்லாம். சரி, ரைட். அதனால் இப்போ நானுமே அதான் சொல்லுவேன். 4 ஸ்கூலில் நான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 9, 10 இன்னொரு ஸ்கூலு, 11, 12. ஆனால் எங்கே போனாலும் நீங்கள் எங்கே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிச்சிங்கன்னு தான் முதல்ல கேட்பாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? பேசினதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாமோ? சரி, எல்லாம் தேடுது உங்களுக்கு எங்கெங்கே இருக்கிறோம். ரைட். அதனால் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை எந்த பள்ளியில் படித்தோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும். அதனால தான் பழமொழியே இருக்குது, 5இல் வளையாதது 50லையும் வளைக்கவே முடியாது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. இப்போ நீங்கள் எத்தனை வயசில் 1ஆம் கிளாஸுக்கு வந்தீங்க? 5 வயசு இல்லாட்டி 6 வயசு. சரியா? மேக்ஸிமம் 5 வயசு தான். ஏன் 5இல் வளையாது 50இல் வளையாதுன்னா 5இல் நம்ம என்ன பழக்க வழக்கத்தை கற்றுக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம பேரை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபாதரும் சொன்னார் அவங்க ஸ்கூலை பற்றி, அருட்சகோதரரும் நம்முடைய பள்ளியை பற்றி சொன்னார். இப்போ நான் போகிறேன்னா எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லுவேன். குறிப்பாக 1ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்தோணின்னு ஒரு சார் எனக்கு வகுப்பு எடுத்தார். 2 கை முட்டியும் உடச்சி போடுவார் எழுதலைன்னா. ரெட்டை கோடு நோட்டு நீங்களாம் எழுதுறீங்களா? இப்போ 2 லைன்ஸ். ஆமாம், 2 லைன்ஸ் நோட்லாம் எழுதுறீங்களா? சும்மா எழுதுவீங்க, அவ்வளோதான். எங்களெல்லாம் கை முட்டியை உடச்சிடுவார். ஆனால் அடுத்து 6ஆம் கிளாஸ் போகிறப்ப ஹேண்ட் ரைட்டிங்காக முதல் ப்ரைஸ் நான் வாங்கினேன். அப்போ தான் நினச்சேன் அந்த சார் அடித்ததெல்லாம் அப்போ கோபமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறப்ப எப்படி இருந்துச்சு? யாரை நினச்சி பார்த்தேன்? அந்த சார் மொதல் வகுப்பு எடுத்து யார் சொல்லி கொடுத்தாங்களோ. அதே மாதிரி இப்போலாம் அந்த பழக்கம் இல்லை. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு சனிக்கிழமையும் சத்துணவில் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்காகவே ஓடுவோம். போய் அங்கே இருக்கிற தென்னந்தோப்பில் இருக்கிற மட்டையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அப்போயும் எங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவனை அது மாதிரி போர்டில் எழுதி போட்டு உட்காந்து படிங்கன்னு ஏதாவது ஒன்று. இப்படி இந்த இடத்துல இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா பலருடைய உழைப்பு இருக்குது. பல ஆசிரியர் பெருமக்கள், சத்துணவில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருந்து தான் எங்களை பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு. அதனால் நாங்கள் என்றைக்குமே நினச்சி பார்ப்போம், இன்றைக்கி அவங்க எங்கள்கிட்ட பிளஸிங் வாங்குறப்ப எங்களுக்கு கையெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும், நடுங்கும். மற்றவங்களுக்குலாம் ஈஸியாக பிளஸிங் போட்டுருவோம். ஆனால் எங்கள் டீச்சர்ஸே எங்கள்கிட்ட பிளஸிங் வாங்க வரப்போ கொஞ்சம் கை தடுமாறும். ஏன்னா இந்த கை இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் போடுதுன்னா அன்னைக்கு இந்த கையை இந்த அளவுக்கு உருவாக்குனது யார்? ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் 5ஆம் கிளாஸில் எங்களுக்குலாம் இது மாதிரிலாம் சென்ட் ஆஃப் கொடுக்கல, 10ஆம் கிளாஸ்லேயே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வதன்னு இருக்கும். சென்ட் ஆஃப் கொடுத்தா எவ்வளோ பேர் கொடுக்குறது? அதனால் அப்போலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து இந்த 2 வருடமாக நீங்கள் இந்த பள்ளியை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். இப்போ கையில் எதுக்காக திருக்குறள் புக்கு கொடுத்தோம்? படித்து பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடணும். நீங்கள் சாயந்தரமே எங்கே கிடக்குன்னு தெரியாது. அப்படியா? எல்லா டீச்சர்ஸும் அதில் கையெழுத்து போட்டுருக்காங்க பாருங்கள். ஞாபகமாக நீங்கள் எங்கே போனாலும் அவர்களுடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும். இப்போ பார்க்க சொல்லலை, வீட்டில் போய் பாருங்கள். சரி, இந்த புக்கை நான் எதுக்காக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் கிடையாது, அடுத்த வருஷமே நம்ம பள்ளியில் நடக்கக்கூடிய ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வரலாம். வந்து வழக்கமாக சொல்கிறது தான் என்னது? திருக்குறள். எத்தனை? 30 திருக்குறள், 30 தெளிவுரை. இப்போ எனக்கு சென்ட் ஆன்ஸ்லேருந்து சிஸ்டர்ஸ் அடிக்கடி ஃபோன் அடிப்பாங்க, புறத்தாக்குடி ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், எங்கேருந்து பிள்ளைங்க வந்தாலும் தச்சங்குறிச்சிலேருந்து வர பிள்ளைங்களுக்கு வாசிக்க தெரியுது. வார்த்தையை பார்த்துக்கோங்க, என்ன தெரியுது அப்படின்னா மற்ற பிள்ளைங்களுக்குலாம் என்ன வாசிக்க தெரியலன்னு இல்லை,
தடுமாறுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து உங்களை கொண்டு போகிறப்ப அடுத்த ஸ்கூலில் போய் நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டு வரீங்க. தச்சங்குறிச்சி சவேரியார் பள்ளியிலேருந்து படித்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா வாசிக்கிறாங்க, நல்ல திறமையாக இருக்கிறாங்க, பேர் வருது. இப்போ இது யாருக்கு பெருமை? ஆசிரியர்களுக்கு பெருமை, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. இப்போ நீங்களும் இப்போ இதுக்கு முன்னாடி போன சென்ட் ஆன்ஸில் நிறைய பிள்ளைங்க படிக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் படிக்குதா? தேர்முட்டியை பற்றி எனக்கு தெரில. தேர்முட்டியில் படிக்குதா? புதூரில் படிக்கிறாங்களா? அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டோமே, பயலுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கோ இல்லையே என்ன வந்துடும்? மீசை வந்துடும். அப்படியே கையிலெல்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு சாமியார் போகிறப்பே பாப்பா வணக்கம் ஃபாதர் அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் வணக்கம் ஃபாதர் இப்படி இருக்கும். அங்கே போனோடனே கையில் வணக்கம் ஃபாதர், அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே? அதனால் அப்படிலாம் இல்லாமல் எந்த வகுப்புக்கு போனாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் என்னைக்கும் ஆசிரியர்கள் தான். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி யார்? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜனாதிபதி, குழந்தைகளுக்கு முக்கியமாக பிடிச்சவர் யார்? நேரு மாமா. என்னைக்கு லீவ் விட்றாங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. நேரு மாமா. யார்? அப்துல் கலாம். அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தோம், அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தோம். ஒரு நாள் ஒரு ஊரில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்குறாங்க. போனவர் போய் அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நேராக அந்த இடத்துக்கெல்லாம் போகலை, அப்படியே சுற்றி கடைசியாக போய் ஒரு குடிசை வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா வயசான ஒரு தாத்தா படுத்து கிடக்கிறாரு. யாருன்னு பார்த்தா யார்? அவருக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர். போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, இன்னைக்கு நான் இந்திய நாட்டின்